மாதம் 2500 ரூபாயா? இலவச சிலிண்டரா? TVK 2026 தேர்தலுக்கான புதிய திட்டங்கள். இது உண்மையா இல்லையா? முழு தகவலுக்கு வீடியோவை முழுவதும் பாருங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அறிக்கை இப்போ வெளியாகிருக்கு. இந்த விரிவான டாக்குமெண்ட்ல என்னதான் சொல்லியிருக்காங்க? எந்த சார்பும் இல்லாம ரொம்ப நடுநிலையா அவங்க முன்வைக்கிற திட்டங்களை பத்தி இந்த அலசல்ல நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம டைரக்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். வாங்க. இந்த பிரம்மாண்டமான தேர்தல் அறிக்கைய சுலபமா புரிஞ்சிக்க இத நாம ஒரு 5 முக்கிய பகுதிகளா பிரிக்க போறோம். மகளிருக்கான திட்டங்கள், இளைஞர்கள், விவசாயிகள் நலன், அரசு நிர்வாகம், அப்புறம் ஃபைனலா இதோட பொருளாதார சாத்தியக்கூறுகள். இப்படி வரிசையா நம்ம பார்க்க போறோம். முதல்ல இந்த அறிக்கையோட ஒரு மிகப்பெரிய தூணா இருக்கிற மகளிருக்கான திட்டங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண்கள், குழந்தைகள், அப்புறம் முதியோர்களோட பாதுகாப்புக்காகவே முற்றிலும் தனியான ஒரு அரசு துறை, அதாவது ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் அமைக்கப்படும்னு இந்த அறிக்கை முன்வைக்குது. இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு நம்பர்னா அது இந்த 2500 ரூபாய் தாங்க. ஆமாம், 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாசம் 2500 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. இதுல இருக்கிற ஒரே ஒரு எக்ஸெப்ஷன், அதாவது விதிவிலக்கு என்னன்னா, அரசு ஊழியர்கள் குடும்பங்களுக்கு மட்டும் இது பொருந்தாது, மற்ற அனைவருக்கும் இது கன்ஃபார்மா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம். பேரே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? அதாவது ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் முற்றிலும் இலவசமா வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ இருக்கிற சிலிண்டர் விநியோக நடைமுறைகளையும் அதோட சப்ளை செயின் தட்டுப்பாடுகளையும் வச்சு பார்க்கும்போது இதை உடனே பிராக்டிக்கலா செயல்படுத்துறதுல கொஞ்சம் சவால்கள் இருக்குங்கிறதையும் தரவுகள் நமக்கு சுட்டிக்காட்டுது. இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஒரு பெண்ணோட முழு வாழ்க்கை சுழற்சிக்கும் தேவையான திட்டங்களை இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. பிறக்கும் குழந்தைக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் மற்றும் வெல்கம் கிட், பள்ளி செல்லும் குழந்தைகளுக்காக காமராஜர் கல்வி உறுதி திட்டம் மூலமா வருஷத்துக்கு 15,000 ரூபாய், சுய உதவி குழுக்களுக்கு சிங்கப்பெண் திட்டத்தின் கீழ் 5 லட்சம் வட்டியில்லா கடன். அது மட்டும் இல்லாம மாநிலம் முழுவதும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், தங்கை திருமணத்துக்கு அண்ணன் சீராக 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டுப்புடவைன்னு இப்படி ஏகப்பட்ட வாழ்வாதார திட்டங்கள் இதுல கவர் ஆகுது. பாதுகாப்பு விஷயத்துக்கு வந்தோம்னா, குற்றங்களுக்கு எதிரான ஜீரோ டாலரன்ஸ், அதாவது துளியும் சகிப்புத்தன்மை கிடையாதுங்கிற கொள்கையை ரொம்ப ஸ்ட்ராங்கா அறிவிச்சிருக்காங்க. இதை உறுதி செய்ய ராணி வேலுநாச்சியார் படை மூலமா 500 பாதுகாப்பு குழுக்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க அஞ்சலை அம்மாள் அதிரிவை நீதிமன்றங்கள், அப்புறம் CCTV பேனிக் பட்டன்ஸோட கூடிய ஜீரோ டார்க் ஸ்பாட், அதாவது இருண்ட பகுதிகளே இல்லாத ஒரு பாதுகாப்பான கட்டமைப்பை உருவாக்குறதும் இவங்களோட பிளான்ல இருக்கு. சரி, இப்ப நாம அப்படியே அடுத்த பகுதிக்கு நகரலாம். இளைஞர்களுக்கான திட்டங்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். இதுல முதல் மற்றும் மிக மிக முக்கியமான வாக்குறுதி முற்றிலும் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு. இது நம்ம இளைஞர்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே அவசியமான ஒண்ணு இல்லையா? உயர்கல்வி படிக்க நினைக்கிற இளைஞர்களுக்கு இந்த 20 லட்சம் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கைன்னு தான் சொல்லணும். நிதி பற்றாக்குறையால யாருடைய கல்வியும் தடைபடக்கூடாதுங்கிறதுக்காக PhD வரைக்கும் உயர்கல்வி பயில 20 லட்சம் ரூபாய் வரை எவ்வித பிணையும், அதாவது எந்த ஒரு கொலாட்ரலும் இல்லாம கல்வி கடன் வழங்கப்படும்னு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் திட்டங்கள் 2 விதமா பிரிக்கப்பட்டிருக்கு. வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தாமத சுழல் நிதி உதவியா பட்டதாரிகளுக்கு மாசம் 4,000 ரூபாயும், டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 2,500 ரூபாயும் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் 5 லட்சம் பேருக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் இருக்கு. அதுல பயிற்சி பெறும் பட்டதாரிகளுக்கு 10,000 ரூபாயும், டிப்ளமோ மற்றும் ITI படித்தவர்களுக்கு 8,000 ரூபாயும் மாதாந்திர உதவித்தொகையா கிடைக்கும். இந்த வேலைவாய்ப்பு பிரச்சனையை நேரடியாக எதிர்கொள்ள தனியார் நிறுவனங்கள்ல 75% வேலைவாய்ப்பை கண்டிப்பா உள்ளூர் மக்களுக்கே வழங்கப்படணும்னு வலியுறுத்தியிருக்காங்க. இதை ஏற்கும் நிறுவனங்களுக்கு GST மற்றும் மின் கட்டணத்துல ஸ்பெஷல் மானியம் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாம புதுசா தொழில் தொடங்க 25 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லா கடன். முதல்வர் மக்கள் சேவை நண்பர் மூலியமா 5 லட்சம் இளைஞர்களுக்கு மாசம் 18,000 ரூபாய் சம்பளத்துல வேலைவாய்ப்பு. அப்புறம் அரசு பணி நியமனங்களை கரெக்டா 375 நாட்களுக்கு முடிச்சே ஆகணும்னு ஒரு சட்டம். இப்படி பல அதிரடியான பாயிண்ட்ஸ் இதுல இருக்கு. அடுத்ததா நம்ம மாநிலத்தோட முதுகெலும்பான விவசாயிகள், அப்புறம் அரசு இயந்திரத்தை இயக்குற ஊழியர்கள், இவங்களுக்கான அறிவிப்புகளை நம்ம பார்ப்போம். இந்த பகுதியில ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான துல்லியமான சில எண்களை முன் வச்சிருக்காங்க. விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி எப்படி செயல்படும்னு கொஞ்சம் கவனிங்க. 5 ஏக்கர் வரை நிலம் வச்சிருக்கிற விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகள்ல 100% பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். அதே சமயம் 5 ஏக்கருக்கு மேல நிலம் வச்சிருக்கவங்களுக்கு 50% தள்ளுபடி வழங்கப்படும்னு ரொம்ப தெளிவான ஒரு அடுக்குமுறையை, அதாவது ஒரு டயர்டு சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்க.
விவசாய பொருட்களுக்கான புதிய குறைந்தபட்ச ஆதரவு விலையில ரொம்ப தெளிவான இலக்குகள் இருக்கு. நெல் குண்டாலுக்கு 3500 ரூபாயும், கரும்பு டன்னுக்கு 4500 ரூபாயும் சட்டப்பூர்வ ஆதார விலையா கன்ஃபார்மா உறுதி செய்யப்படும். இது மட்டும் இல்லாம 100% பயிர் காப்பீடு, அப்புறம் குத்தகை விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 10,000 ரூபாய் நேரடி முதலீட்டு உதவியும் இதுல அறிவிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய ரிலீஃபா இருக்குன்னு சொல்லலாம். அரசு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குறிப்பிட்ட வாக்குறுதிகள் ரொம்பவே கவனிக்கத்தக்கவை. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிற பழைய ஓய்வூதிய திட்டத்தை, அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை மீண்டும் செயல்படுத்துவது குறித்து பரிசீலித்து மதிப்பீடு செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக 5 வருஷத்துக்கும் மேலாக பணியாற்றும் தற்காலிக ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். காவல்துறைக்கான சம்பளம் மற்றும் லீவ் பாலிசி சீரமைக்கப்படும். பதவி உயர்வுகளில் ஊழல் முற்றிலும் ஒழிக்கப்படும்னு இதில் ஆணித்தரமா உறுதி அளிக்கப்பட்டிருக்கு. சரி, இப்போ இந்த தேர்தல் அறிக்கை மாநில நிர்வாகத்தை எப்படி கையாள போகுதுன்னு பார்க்கலாம். இவங்க அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் தொழில்நுட்பம், வெளிப்படைத்தன்மை, அதாவது டிரான்ஸ்பரன்சி, அப்புறம் MSME தொழில்களுக்கான ஆதரவுக்கு ரொம்பவே அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. மக்களை நேரடியாக சென்றடைய தமிழ்நாடு சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு மற்றும் ரைட் டு சர்வீஸ் ஆக்ட் கொண்டு வரப்படும்னு கட்சி முன்வைக்குது. அதாவது அரசு சேவைகள், நலத்திட்டங்கள், முக்கிய ஆவணங்கள்னு எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு லஞ்சமும் இல்லாம டைரக்டா உங்க வீட்டு வாசலுக்கே கொண்டு வந்து சேர்க்கும் வகையில இந்த புதிய கார்டும் மொபைல் ஆப்பும் வடிவமைக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே மாடர்னான ஒரு அப்ரோச். இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நிர்வாகத்தை நவீனமாக்குறது. தமிழ்நாட்டை ஒரு AI தலைநகரமா மாத்துவதுடன் அதுக்கென ஒரு தனி அமைச்சகமே உருவாக்கப்படும்னு சொல்றாங்க. பட்ஜெட் வெளிப்படைத்தன்மைக்காக ரியல் டைம் டேஷ்போர்ட் கொண்டு வரப்படும். இதுல ரொம்ப ஜனநாயக ரீதியான ஒரு விஷயம் என்னன்னா, மக்களரங்கம் திட்டம். அதாவது 5 லட்சம் மக்கள் ஒன்னா சேர்ந்து கையெழுத்திட்டு ஒரு கோரிக்கை வச்சா அதை சட்டசபையில கட்டாயம் விவாதிச்சே ஆகணும். இது தவிர MSME துறைக்காக பீக்-அவர் மின்கட்டணம் ரத்து, அப்புறம் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியும் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டா இருக்கும். தற்போதைய கொள்கைப்படி 100 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படுது, கரெக்டா? ஆனா இந்த அறிக்கையில அதை அப்படியே டைரக்டா இருமடங்கியாக்கி 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும்னு ஒரு மிகப்பெரிய வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க. இறுதியாக நாம கொஞ்சம் பின்வாங்கி இந்த பிரம்மாண்டமான வாக்குறுதிகளை பிராக்டிக்கலா செயல்படுத்துறதுல உள்ள பொருளாதார யதார்த்தங்களையும் சவால்களையும் எந்த சார்பும் இல்லாம நடுநிலையா பகுப்பாய்வு செஞ்சே ஆகணும். ஏன்னா இது ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி. நீங்களே யோசிச்சு பாருங்க, பெண்களுக்கு மாசம் 2500 ரூபாய் உரிமைத்தொகை வழங்குறதுக்கு மட்டுமே வருஷத்துக்கு பல்லாயிரம் கோடிகள் தேவைப்படும். அதே போல தாலிக்கு தங்கம் மற்றும் இதர திட்டங்களுக்கும் பல 100 கோடிகள் செலவாகும். ஏற்கனவே கடன் சுமையில் இருக்கிற நம்ம மின்சார வாரியத்துக்கு இந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் இன்னும் மிகப்பெரிய அளவுல பொருளாதார அழுத்தத்தை கொடுக்கும். இதனால இந்த திட்டங்களை எல்லாம் அப்படியே எல்லார்ட்டையும் கொண்டு சேர்க்க முடியாது. தகுதியான பயனாளிகளை மட்டும் ரொம்ப அக்யூரேட்டா கண்டறிய கடுமையான கட்டுப்பாடுகள், அதாவது ஸ்ட்ரிக்டான அரசாணைகள் கட்டாயம் தேவைப்படும்னு டேட்டா நமக்கு சுட்டி காட்டுது. ஒரு பிரம்மாண்டமான தொலைநோக்கு பார்வையும் நடைமுறை பொருளாதார யதார்த்தமும் இங்க நேருக்கு நேரா நிக்குது. இவ்ளோ பெரிய மாநில பட்ஜெட்டை கோரும் இந்த திட்டங்கள்ல எவையெல்லாம் உண்மையிலேயே பொருளாதார ரீதியா சாத்தியமாகும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த தரவுகளின் அடிப்படையிலான அலசல உங்களோட சிந்தனைக்கே விட்டுட்டு விடைபெறுகிறோம். இந்த விளக்கத்தோட இறுதி வரை இணைந்திருந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட பயனுள்ள தகவல்களுக்கு செல்வ பாலாஜி இன்ஃபோ ஹப்பை தொடர்ந்து பாருங்கள்.